ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா மீன் அவியல். மீன் அவியல் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நெத்திலி மீன் இது பேர். தலையை மட்டும் எடுத்து நல்ல இந்த குடலையெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த வாழை கூட எடுக்கலாம், நல்லது தான். இந்த இதில் உள்ளே இருக்க இது முள் கூட எடுக்கலாம். இதுக்குள்ளே பொடிசாக ஒரு முள் இருக்கும், அதை கூட எடுக்கலாம். ஆனால் நான் எடுக்கலை, நீங்கள் உங்களுக்கு வேணால் எடுத்துக்கோங்க. நெத்திலி அவியல் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி கொடுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெத்திலியை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கு. கன்னியாகுமரி ஸ்பெஷல் நெத்திலி அவியல். அதுக்கப்புறம் அடுப்பில் மீன் சட்டியை வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புளி ஒரு எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் அப்படியே ஊற்றிடுங்க. புளி தேவையான அளவு உங்களுக்கு எது எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அடுத்தது கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பை பார்த்து குறைச்சி போடுங்க, இல்லைன்னா கூடிரும். அதுக்கப்புறம் அடுப்பை பற்றி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு நான் ஏற்கனவே அரைச்சிட்டேன், ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கணும்னு நினைக்கல. பாருங்கள், தேங்காய் அவியல் துருவாக அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அவியல்னாலே துருவாக தான் அரைக்கணும். உங்களுக்கு இந்த தேங்காய் வத்தல், அரை மூடி தேங்காய்க்கு 4 வத்தல் வச்சுருக்கேன். கொத்தமல்லி, நல்ல மிளகு, மஞ்சள் பொடி, இவ்வளவும் போட்டு உள்ளி, சின்ன உள்ளி ஒரு 4 எண்ணம் சின்ன உள்ளி, இவ்வளவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், மீன் அவியலில் போட்டுறணும். மீனுக்கு நெத்திலி மீன் கூட்டி வைக்க போகிறோம் இப்போது. பாருங்க, அவியல்னால நல்லா கெட்டியாக தான் வைக்கணும். அப்புறம் தண்ணியை கலக்கி ஜாரை கழுவி தண்ணியை கலக்கி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்து இறக்கும்போது நல்லா கெட்டியாக வந்துடும் அவியல். சாதத்தில் போட்டு விரவியும் சாப்பிட்லாம், தனியாக சைடு டிஷ்ஷுக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு குழம்பு வச்சு இதை சைடில் வச்சு தொட்டும் சாப்பிட்லாம். சாதத்து கூட போட்டு விரவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், மாங்காய் இது புளிப்பு இல்லாத மாங்காய், சூப்பர் மாங்காவாக இருக்குது. அதனால் நான் இவ்வளோ மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் புளிப்புள்ள மாங்காய்னா குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாங்காய் வச்சே சாப்பிடலாம். இந்த சூப்பர் மாங்காய் இந்த அவியலில் போட்டு இந்த மாங்காவை மட்டும் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பச்சை மிளகு, 4 பச்சை மிளகு, கருவேப்பிலை நல்ல வாசனைக்கு. நீங்கள் கருவேப்பிலை எவ்வளோ நாளும் போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாக மணமாக இருக்கும். மீன் அவியல் நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா வத்த வச்சு உங்களுக்கு காமிக்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் அவியல் ரெடி ஆகிட்டு சூப்பராக அழகாக வத்தி வந்துட்டு நல்ல மணமாகவும் இருக்குது. பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.